சிங்கப்பெண் சீரியல்ல ஒரு வழியா நம்ம அன்புக்கு ஆனந்தி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிய வந்துட்டு, அது மட்டும் இல்லாம ஆனந்தியை எல்லாரும் முன்னாலையும் காப்பாத்தணும் அப்படிங்கறக்காண்டி நம்ம அன்பு வந்து ஆனந்திக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு, உதவியா இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனந்திக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. இப்போ அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டும் வந்துருது. அது மட்டும் இல்லாம மருத்துவர் வந்து அன்புக்கு கால் பண்ணி ஆனந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கர்ப்பம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு ரத்தம் இல்ல, ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க, உங்க கம்பெனில இருந்து வேலை பாக்குறாங்க, ஒழுங்கா கவனிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்ல போறாங்க. இதை கேட்ட அன்பு வந்து ஷாக் ஆக போறாங்க. என்னடா இது ஆனந்த் கர்ப்பமாங்கிற ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க ஒழுங்கா செக் பண்ணீங்களா, அப்படிலாம் வர வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்பு வந்து சொல்ல போறாங்க. இல்ல ஆனந்திங்கிற பொண்ணு கர்ப்பம் அப்படிங்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. இதை கேட்ட அன்பு வந்து ஷாக் ஆக போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆனந்தி இதனாலதான் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாளா, அதான் நம்மளை விட்டு விலகி போகணும்னு நினைச்சாலா, என்ன நடந்துச்சு ஆனந்திக்கே தெரியாம நடந்துச்சா, ஆனந்தி வேற யாரும் எதுவும் பண்ணிட்டாங்களா, அப்படி இப்படி நம்ம அன்பு வந்து ரொம்ப யோசித்து அழ ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் கம்மியில எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம்னா ஆனந்தி ரொம்பவே பாவம், இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக பிளட் டெஸ்ட் கூட எடுக்க வராம இருந்திருக்கா அப்படிங்கறத நம்ம அன்பு வந்து புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சரி எல்லாரும் முன்னாலையும் சொன்னா ஆனந்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா, ஆனந்திக்கு மிகப்பெரிய கேவலமா அது அமைஞ்சிரும், நம்மளே ஆனந்தி கேவலப்படுத்திடக்கூடாது அப்படிங்கறக்காண்டி நம்ம அன்பு வந்து மருத்துவத்தை என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, தயவு செய்து ரிப்போர்ட்டை வந்து மாத்தித்தாங்க, கர்ப்பம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை சொல்லாதங்க, அவன் நார்மலா இருக்கிற மாதிரியே ரிப்போர்ட் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாங்க. அன்பு சொல்ற காரணத்தினால இந்த மருத்துவர் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. ரிப்போர்ட் எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சு ஆனந்திக்கு நார்மலான ரிப்போர்ட் தான் வரப்போகுது. இதை கேட்டு ஆனந்தி வந்து எப்படி நம்ம கர்ப்பம் எல்லாம் சொன்னாங்க, நார்மல் சொல்றாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அன்பு வந்து ஆனந்தி கிட்ட பேச போறாங்க. நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், யாரால என்ன நடந்துச்சு என்று சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. நம்ம ஆனந்தி வந்து தலையில அடிச்சு அடிச்சு யாருன்னு எனக்கு தெரியல, என்னன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி கர்ப்பம்னு வந்திருக்கு, எனக்கே ரொம்ப பயமா இருக்கு, என்ன என் வாழ்க்கை யானே சீரழிச்சு தள்ள மணலி போட்டுக்கிட்டே போல அப்படின்னு நம்ம ஆனந்தி வந்து ரொம்ப அழப்போறாங்க. நம்ம ஆனந்தியோட கவலையை போக்குறதுக்காக நம்ம அன்பு வந்து முயற்சி பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத நம்ம அன்பு வந்து தனியால போராடி கண்டுபிடிக்க போறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.